பழனிக்கு பாத யாத்திரை போனா என்ன கிடைக்கும்? பழனி பாத யாத்திரையை ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கறத பத்தி ஹிஸ்டரியில போய் கொஞ்சம் டீகோட் பண்ணலாம் வாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியே இல்லாத அந்த காலத்துல எல்லா பகுதிகளுக்கும் சென்று வாணிபம் செஞ்சவங்க தான் நாட்டுக்கோட்டை செட்டியார் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற நகரத்தார் சமூகத்தினர். கிட்டத்தட்ட 450 வருஷத்துக்கு முன்னாடி குமரப்ப செட்டியார் அப்படிங்கிறவரு பழனியில இருந்த தெய்வநாயக பண்டாரம் அப்படிங்கிறவரோட உதவியுடன் பழனியில உப்பு வியாபாரம் பண்ணிட்டு வந்தாரு. முருகனையும் பிசினஸ் பார்ட்னராகவே சேர்த்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். தான் வியாபாரம் பண்ணி வந்த லாபத்துல ஒரு பகுதியை முருகனுக்காக கொடுத்துருவாரு, மிச்ச பகுதியில கொஞ்சம் எடுத்து அன்னதானம் பண்ணிடுவாரு, மிச்சத்தை அவர் வச்சுக்குவாரு. முருகனோட அருளால அவரோட வியாபாரம் நல்லபடியா பெருக ஆரம்பிச்சிச்சு. இதனால என்ன பண்ணாருன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை அவருடைய ஊர்ல இருந்து பழனிக்கு பாத யாத்திரையை அந்த காணிக்கையை செலுத்திட்டு போவாரு. அவர் மட்டும் இல்லாம சில மக்களும் பாத யாத்திரை வந்துட்டு தான் இருந்தாங்க. அப்ப அவர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணாரு. இப்படி பாத யாத்திரை வரவங்க சீக்கிரமே களைப்பாயிறாங்க, அது மட்டும் இல்லாம வழிப்பறி கொள்ளையும் அந்த காலத்துல அதிகமாவே இருந்தது. சில